ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 8வது பாடல் பார்க்க போறோம். பேய் பிளந்து ஒக்க நின்று உலர்பொருள் கள்ளியின் தாய் பிளந்து உக்கக்கார் அகில்களும் தழையிலா வேய்பிளந்து உக்கவெண் தரளமும் விடஅரா வாய்பிளந்து உக்கசெம் மணியுமே வனம் எனலாம். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பேய் பிளந்து ஒக்க நின்று, பேயின் உடலை பிளந்ததை ஒப்ப நின்று, உலர் பெரும் கள்ளியின் தாய் பிளந்து, உலர்ந்திருக்கும் பெருங்கள்ளியின் முதிர்ந்த மரங்கள் வெப்பத்தால் பிளவுபட்டுவிட, உக்க கார் அகில்களும் அதிலிருந்து சிதறிய கரிய நிறமுள்ள அகிர்கட்டைகளும் தழையிலா வேய் பிளந்து, தழைகள் இல்லாத மூங்கில்கள் வெப்பத்தால் பிளந்து போய், உக்கவெண் தரளமும் அதிலிருந்து சிதறிய வெண்மையான முத்துக்களும் விட அரா வாய் பிளந்து, விடம் உடைய பாம்புகள் வேனில் வெப்பத்தால் வாய் பிளக்கப் பெற்று, உக்க செம் மணியுமே அதிலிருந்து சிதறிய செவ்விய ரத்தினங்களுமே வனம் எனலாம். அப்பாலைவனம் எல்லாம் நிறைந்து கிடப்பனவாம். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் அப்படிங்கிறது, அதாவது நான்மணிக்கடிகை அப்படின்னு 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒண்ணு இருக்கு. அந்த நான்மணிக்கடிகை இயற்றியவர் விளம்பி நாகனார். அதுல 4வது பாடல், அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒள்ளரிதாரம் பிறக்கும், பெருங்கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும், அறிவார் யார் நல்லாள் பிறக்கும் குடி அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, அதாவது கள்ளிச்செடி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது அகில் கட்டை எப்படி நம்ம நான் கூட அகர்வத்தின்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கறத கூட சொல்லியிருப்பேன். அதாவது அந்த அகர் மரங்கள், அந்த பட்டைகள் ஒரு ஒரு காலப்போக்குல அது வெட்டினதுக்கு அப்புறம் அது காலப்போக்குல அது காற்றிலேயே பட்டு அது தன்னுடைய தன்மை மாறும். அப்ப அது அகில்கட்டையாக இருக்கும். அதுல இருந்து தான் வாசனை வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த மாதிரி கள்ளிச்செடியில இருக்கக்கூடிய அந்த மரப்பட்டையும் அதே மாதிரியாக அது அதாவது ரொம்ப வெயில்ல வாட அந்த மாதிரியான வாசனை பிறக்கும். அதனாலதான் இங்க கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் அப்படின்னும் இந்த நூல்லையும் சொல்றாங்க. மான் வயிற்றில் ஒள்ளரிதாரம் பிறக்கும். அதுவும் நம்ம கஸ்தூரி மானை பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கோம். கஸ்தூரி அதுல இருந்து தானே எடுக்கிறாங்க. அதனால ஒளி பொருந்திய அரிதாரம் பிறக்கும். அந்த பெர்ஃபியூமை சொல்றாங்க. பெருங்கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும். கடல்ல பல பொருள்களை நம்ம பெறக்கூடிய விதத்துல நம்ம முத்து கொடுத்து நம்ம மிச்சத்தை எல்லாத்தையும் வேணா வாங்கலாம்ல. அவ்வளவு விலை மதிக்க முடியாத முத்துக்கள் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அறிவார் யார் நல்லாள் பிறக்கும் குடி. எந்த குடியில ரொம்ப அறிவார்ந்த மக்கள் பிறப்பார்கள் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது நம்ம ஏதோ நான் எப்பேற்பட்ட, எங்க தாத்தா யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா அப்படின்னு நம்ம பெரும்பேச்சு பேசிட்டு இருக்கோமே. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ உங்க தாத்தா உங்க அப்பா எல்லாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறதுனாலயே நீ உயர்ந்தவன்னு நீ சொல்லிக்க முடியாதுங்கிறது தான் இந்த பாட்டினுடைய பொருள். எதுக்கு சொல்ல வரேன், இது கம்மன் கழகம் இந்த பாடலை தான் உதாரணமா சொல்லியிருக்காங்க. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம கம்பராமாயண பாட்டுல இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பாடலும் நம்ம பாலைவனத்தினுடைய வெப்பம் தன்மை எப்படி இருக்கு, பாலை நிலம் எப்படி இருக்கு அப்படின்னு தானே கம்பர் வர்ணிக்கிறாரு. இந்த இடத்துல கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் அப்படிங்கறத அந்த கருத்து மாதிரியே இங்க பேய் பிளந்து ஒக்க நின்று பெருங்கள்ளியின் தாய் உலர் பெருங்கள்ளியின் தாய் பிளந்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரொம்ப வளர்ந்து போய் அந்த கள்ளிச்செடி எப்படி பொழந்து இருக்குன்னா, பேய் வாயை பொழந்து இருக்கிற மாதிரி, உடலை பொழந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒக்க நின்று அப்படின்னு சொல்றாரு. அதுவும் நம்ம ஓமை உருவுகள்ல நான் சொல்லியிருக்கேன்ல, அதாவது நன்னூல் நூற்பா 367வது நூற்பா, போல புறைய ஒப்ப உரழ மான கடுப்ப ஏய ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன எனவும் பிறவும் ஓமத்துருபே அப்படின்னு. அதுல எப்படி ஒப்ப அப்படின்னு வருதோ அதுதான் இங்க ஒக்க நின்று அப்படின்னு வந்திருக்கு. அதனால அது போல அப்படின்னு அர்த்தம்.
இந்த அகில் கட்டைகளை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது கம்பராமாயணத்துல 134வது பாடல்ல ஆய்ந்த மேகலை அவர் அம்பொன் மாளிகை வேய்ந்த காரகில் புகை உண்ட மேகம் போய் தோய்ந்த மாகடல் நறுந்தூபம் நாறுமேல் பாய்ந்த தரையின் நிலை பகரல் வேண்டுமோ அப்படின்னு அந்த மாளிகைகள் அந்த அந்த நிலம், அதாவது கோசல நாடு, அந்த அயோத்தி நகரம் எப்பேற்பட்ட வாசனை பொருந்தியதாக இருக்கு அப்படின்னு வர்ற இடத்துல அந்த மாளிகையிலிருந்து வேய்ந்த கார் அகில் புகை, அந்த அகில் புகை போய் எந்த அளவுக்கு அகில் புகை இருக்குன்னா அது மேகம் மாதிரி சூழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல. அதுலயே நான் அகில் பத்தி சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் இங்கேயும், அதாவது ரொம்ப வாசனை பொருந்தியதாக இருக்கக்கூடிய அகிர்கட்டைகள் அந்த புலந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தழையிலா வேய் பிளந்து, இந்த இடத்துல வேய், இது வேய்ங்கிறது நம்ம மூங்கில குறிக்குது. அதாவது மூங்கில்ல இருந்து முத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதனாலதான் உக்கவெண் தரளமும் அப்படின்னு சொல்றாங்க. தரளம்னாலும் இது முத்துன்னு தானே அர்த்தம். அதாவது அதுவும் நம்ம கம்பராமாயணத்துல 226வது பாடல்ல பார்த்திருக்கோம். இது கலைக்கோட்டு முனிவர் இந்த விலை மாதர்கள் சென்று அவர்கள் அந்த காட்டிலேயே வசிக்கக்கூடியவர்கள் மாதிரி வேடமிட்டு அவர்களை கூட்டிட்டு வருவாங்கல்ல. அந்த பாட்டுல காமமும் வெகுளியும் களிப்பும் கைத்த கோமுனி இவன் அடைந்தனன் கொல் கொவ்வைவாய் தாமரை மலர் முக தரள வாழ்நகை தூமமென் குழலினர் புணர்ந்த சூழ்ச்சியால் அப்படிங்கிற பாட்டுல தாமரை மலர் முக தரள வாழ்நகை, அதாவது ரொம்ப ஒளி பொருந்திய பற்கள் கொண்டு அவர்கள் செய்யும் புன்னகை அப்படின்னு பார்த்தோம்ல. அதனால தரளம்னா முத்துன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த இடத்துல அதாவது மூங்கில் முத்து நம்ம எப்பவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது கடல்ல இது சிப்பியில இருந்து பிறக்கக்கூடியது அப்படின்னு. அந்த மாதிரி முத்து பிறக்கும் இடங்களில் மூங்கிலும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முத்து தரளம்ங்கிறது முத்து தான் குறிக்குது. அதே மாதிரி நாகரத்னம், அதாவது இதுவும் பல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, அதாவது பாம்போடைய விஷத்தை கக்காமையே சில பாம்பு, அதாவது 1,00,000 பாம்புக்கு ஒரு பாம்பு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, விஷத்தை கக்காம அது சாப்பிடக்கூடிய பாம்புகள், அந்த பாம்புல விஷம் இறுகி போய் அது ஒரு நாகமணியாக நாகரத்தினமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட நாகரத்தினம் இருக்கு, அதுதான் இருக்கு இந்த பாலைவனத்துல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா விட அரா வாய்ப்பிழந்து, விடன்னா விஷம் அரவம் அரா இது எல்லாமே பாம்பைத்தான் குறிக்கும். ஆத்திச்சூடியில அரவம் மாட்டேல் அப்படின்னு கூட இருக்குல்ல. அந்த மாதிரியான விஷம் பொருந்திய பாம்பின் வாய்ப்பிழந்து செம்மணி நாகரத்னம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, அந்த பாலைவன நிலத்துல நாகமாணிக்கங்களும் அகில்கட்டைகளும் முத்துகளும் மணிகளும் மட்டும்தான் இருக்கு, அதெல்லாம் அப்படியே செதறி கிடக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. பேய் பிளந்து ஒக்க நின்று உலர்பொருள் கள்ளியின் தாய் பிளந்து உக்கக்கார் அகில்களும் தழையிலா வேய்பிளந்து உக்கவெண் தரளமும் விடரா வாய்ப்பிளந்து உக்க செம் மணியுமே வனம் எனலாம். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.